சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுடைய 5th இயர் ரிமெம்பரன்ஸ். ஒரு ஆக்டரா நம்ம எல்லாருமே அவர் அவ்வளோ ரசிச்சிருப்போம். பட் அவருடைய இன்னொரு பக்கத்தை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பா இருக்காது. என்ன அப்படின்னா, படிக்கும்போது டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஆல் இண்டியா லெவல்ல நம்பர் 7th ரேங்க் வந்து அவர் வாங்குறாரு. நேஷனல் லெவல் பிசிக்ஸ் ஒலிம்பியாட் வின்னராகவும் அவர் வராரு. ஸ்பேஸ் ஆஸ்ட்ரானமில அதிகம் ஆர்வம் இருக்கு அப்படின்றதால மூன்ல 1 பீஸ் ஆஃப் லேண்ட் அவர் வாங்குறாரு. அந்த ரீஜியன் பேரு மாரே மாஸ்கோவின்ஸ் அப்படின்னு. பவர்ஃபுல்லான ஒரு டெலிஸ்கோப்பும் வாங்குறாரு, ஸ்பேஸ் உடைய பியூட்டியை அட்மையர் பண்ண. நாசாக்கு டைரக்டா போய் ரியல் லைஃப் ஆஸ்ட்ரோநாட்ஸ் கூட இன்டராக்ஷன் வச்சுக்கிறாரு ஒரு படத்துடைய கேரக்டருக்காக. அது மட்டும் இல்லாம ரியல் லைஃப்ல ஃபிளைட் ஓட்டணுன்றது பெரிய ஆசையா இருந்தது. அதை நிறைவேற்ற போயிங் 737 அப்படின்ற ஃபிளைட் ஸ்டிமுலேட்டர் வாங்கி ஃபிளைட் ஓட்ட கத்துக்கிறாரு. 2019ல ஏஐ பேஸ்டு மிக்சட் ரியாலிட்டி பேஸ்டு ஒரு கம்பெனியும் ஸ்டார்ட் பண்றாரு. மியூசிக் மேல ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்றதால கிட்டார் கத்துக்கிறாரு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறாரு. 2 கைகளாலையும் எழுதக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு நபராகவும் இருக்காரு. அவருக்கு 50 பக்கெட் லிஸ்ட் இருந்தது, அதுல பாதி நிறைவேற்றிட்டாரு. அதுல இருந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் பார்க்கும்போது அவ்வளவு எமோஷனலா இருந்தது. அது என்ன அப்படின்னா, குழந்தைகள் சில்ட்ரன்ஸ் நிறைய பேருக்கு ஸ்பேஸ் லேர்னிங் சொல்லி தரணும் அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய கனவா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் ஆக்டிங் அப்படின்றத தாண்டி ரியல் லைஃப்லயே ஒரு ஹீரோவா வாழ்ந்திருக்காரு அப்படின்னும் போதுதான் அப்பயும் சரி இப்பயும் சரி என்னைக்குமே இந்த ஆளுடைய லெகசி நிற்கும் அப்படின்றது நம்ம புரிய வருது. ஏன்னா அம்புலான ஒரு பேக்ரவுண்ட்ல அவருடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பேக்ரவுண்ட் டான்சரா இருந்தாரு, டெலிவிஷன்ல ஸ்டார் ஆனாரு, பாலிவுட்ல த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்ற மாதிரி அவர் வளர்ந்தாரு. இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி சுஷாந்த் வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர்.